இஸ்ரேலிய தேசம் உருவான கதையை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 1914ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போருக்கு பிறகு ஹிட்லரால் யூதர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் வாங்கி போட்டிருக்கக்கூடிய இடத்தில் சென்று குடியேறுகிறார்கள். பாலைவனத்தை சோலைவனமாக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அரபியர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். அதனால் 1920 முதல் 36 வரை வன்முறைகள் வெடிக்கிறது. அந்த வன்முறைகளை வெற்றிகரமாக முறியடிக்கிறார்கள். அப்படியே காலங்கள் உருண்டோட இரண்டாம் உலக போர் வர ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் பிரித்தானியாவோடு ஒரு டீலுக்கு செல்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு இந்த இரண்டாம் உலக போரில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகிறோம். ஆனால் இந்த இரண்டாம் உலக போரில் நீங்கள் வெற்றி பெற்றால் இஸ்ரேல் தேசத்தை அங்கீகரிக்கப்பட்ட தேசமாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர் டீல் போடுறாங்க. இதற்கு பிரித்தானியா செவிசாய்க்கிறது. இரண்டாம் உலக போரில் நேச நாடுகள் வெற்றி பெறுகிறது. அது ஒரு நல்ல சூழ்நிலையை இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்தது. 1947ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் நிறுவனம் ஒரு அநியாயத்தை செய்கிறது. அது என்ன அநியாயம் அப்படின்னு சொன்னால், 70% இருக்கக்கூடிய அரபியர்களுக்கு பாலஸ்தீனத்தில் 43% இடத்தையும் 30% இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு 56% இடத்தையும் வழங்குகிறது. 1% ஜெருசலேம், அதை ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறது. இந்த தவறான முடிவுக்கு அரபு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதனால் 1948ஆம் ஆண்டில் சிறு போர் உருவாகியிருந்தது. அதையும் இஸ்ரேல் வெற்றிகரமாக முறியடித்தது. அதற்கு பிறகு அப்படியே அந்த பிரதேசத்தில் பல பிரச்சனைகள், மத்திய கிழக்கில் பதட்டங்கள் வரத்துக்கு இஸ்ரேல் ஒரு காரணமாக இருந்தது. 2025ஆம் ஆண்டு இன்றைய நாளிலும் ஒரு மூன்றாம் உலக போரை உருவாக்கி விடுமோ அல்லது உருவாகுவதற்கு ஒரு காரணமாக இஸ்ரேல் இருந்து விடுமோ என்ற ஒரு ஐயமும் இருக்கிறது. இதுதான் இஸ்ரேலினுடைய வரலாறாக இருக்கிறது. அப்போ 1947ஆம் ஆண்டு அது ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த அங்கீகாரத்துக்கு பின்பும் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. இப்போ நாங்கள் அரபியர்கள், களம் கொடுத்த அரபியர்களையே களங்கடித்த இஸ்ரேலியர்கள் என்று தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.